வெல்கம் பேக். இது நம்ம பயணம் டெக். இன்றைக்கி நம்ம பயணம் டெக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்கன்னா EarnKaro அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு மாதத்துக்கு குறைஞ்சது 30,000 ரூபா வரை மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். 30,000 ரூபாயா மாதத்துக்கா? கண்டிப்பாக முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி அந்த 30,000 ரூபாயை மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம EarnKaro சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு EarnKaro.comனு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்படி தான் வரும். ஸோ இந்த ஒரு சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மாதத்துக்கு குறைஞ்சது 20,000 வரை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா பழைய ஸ்கீமு. இப்போ கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால ஸ்கீம் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அதாவது ப்ராடக்டோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது, கமிஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குறைஞ்சது மாதத்துக்கு 30,000 வரை ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே போல் இந்த சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடி இருந்துச்சுன்னா தாராளமாக உங்கள் ஃபேஸ்புக்கை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் ஃபேஸ்புக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக உங்கள் நேம் அண்ட் மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளாக காணிக்கிறேன் பாருங்கள். நான் என் பயணம் டெக்னு போட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ மெயில் ஐடி கொடுக்க போகிறேன். மெயில் ஐடி பார்த்திங்கன்னா payanamtech@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கீழே பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுக்காதீங்க, எப்போவுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட என்ன மொபைல் நம்பரோ என்ன பர்சனல் மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன். குத்து மதிப்பாக ஏதோ ஒரு நம்பர் அடிக்கலாம்னு நினச்சி அடித்தேன். ஸோ இது என்னோட நம்பர் கிடையாது, பர்சனல் நம்பர் கிடையாது, கண்டிப்பாக கால் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெஃபரன்ஸ் கோடு பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்களோட ரெஃபரன்ஸ் கோடு தாராளமாக அடிக்கலாம். ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் வந்து நான் அடிக்க போகிறேன். யூசர் 5266ங்கிறதா என்னோட ரெஃபரன்ஸ் கோடு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கேப்ச்சா டைப் பண்ண சொல்லுவோம். கரெக்டாக அந்த கேப்ச்சா என்னவோ அந்த கேப்ச்சா கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு டிக் போட்டுட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்திங்கன்னா இப்படி தான் உள்ளே போகும். இன்டர்ஃபேஸ், இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா சைட்டுமே இருக்குது, எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டுமே இருக்கும். அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, போட்டோடது இருக்குது, அஜியோ இருக்குது, இந்த மாதிரி மித்ரா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வெப்சைட் வந்துட்டு இவங்க ஷாப்பிங் வெப்சைட் பார்த்திங்கன்னா இவங்களோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து இவங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஆனால் நமக்கு இவங்க கொடுக்குறாங்க. அதுலேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் வருது அப்படிங்கிறது ஈஸியாக அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுப்பாப்பா அப்படின்னு அந்த இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எப்படி நம்ம கமிஷன் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா மேக் ப்ராஃபிட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ள, இப்போ ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணாலும் அந்த சேரை செலக்ட் பண்ண போகிறேன். இந்த சேரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த ஒரு லிங்க்கை வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணலாம். இந்த காப்பி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஷேர் பண்ண பர்சனலாக ஷேர் பண்ணுறதா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு லிங்க்கை டச் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் மாதிரி வரும். இதுதான் இந்த ஒரு அப்ளிகேஷனோட ஒர்க்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் அவங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரேன் சார், உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு டெலிவரி பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேம் அமௌண்ட் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களே அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்கக்கிட்ட சரி நீங்களே போட்டு கொடுங்க, டெலிவரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இதை வாங்கி என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை வச்சு அதை வச்சு டெலிவரி போட்டு கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸு இந்த அப்ளிகேஷன் மூலமாக நான் ஏர்ன் பண்ண சின்ன ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. நான் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2-3 நாளில் என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா 524 ரூபா 55 காசு வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஏர்ன் பண்ண பார்த்திங்கன்னா வெறும் 74 ரூபா. ஸோ இந்த 74 ரூபாவை எப்படி நான் வந்துட்டு விட்ரா பண்ண போகிறேன்னா டேரெக்டாக நமக்கு பேங்க் வழியாகவே விட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட என்ன பேங்கோ அந்த பேங்கை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்ரா பண்ண முடியும். நான் எக்ஸாம்பிளுக்காக விட்ரா பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், ஓடிபி போயிடுச்சு. ஓடிபி போனதுக்கப்புறம் அந்த ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணியாச்சு. ஓகே, ஓடிபியும் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், கங்க்ராச்சுலேஷன்ஸ்
we have received a payment request அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 to 8 நாளுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனை வச்சு மாதத்துக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு EarnKaro அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.